என் தங்கப்பிள்ளையே, அவசர பதிவோடு உன் தாயானவள் நான் இப்பொழுது உன் முன்னால் வந்து நிற்கின்றேன். என் குழந்தையே, சர்வ நிச்சயமாக இன்று இந்த நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு பேரதிர்ஷ்ட நாள். சஷ்டியினுடைய விடியலாக உனக்கு விடிந்திருக்கின்ற இந்த விடியல் மதியத்தோடு உனக்கு சஷ்டி திதியானது முடிந்தாலுமே என் குழந்தையே, இன்று இரவு உறங்கச் செல்வதற்கு முன்பாக நான் சொல்கின்ற இந்த ஒரு வார்த்தையை நீ சொல்லிவிட்டு உறங்கச் செல். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையைத்தான் அம்மா உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தைகள் பலரும் என்ன சொல்லிவிடப் போகின்றாள் நம் தாயானவள்? ஓம் சரவணபவ என்று சொல், அல்லது முருகப்பெருமானினுடைய நாமத்தை ஏதாவது சொல்லிவிட்டு உறங்கு என்று சொல்வாள் என்று நினைக்கின்ற பிள்ளைகள் ஏராளம். அப்படி என்று நினைத்து தட்டிவிட்டு சென்ற பிள்ளைகளும் ஏராளம். ஆனால் உன் அம்மா சொல்ல வந்த விஷயமே வேறு. உன் வாழ்க்கையில் ஓர் அதிசயத்தை நான் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். உன் மனதில் இருக்கின்ற பல கஷ்டங்களுக்கும் உறக்கமில்லாமல் எத்தனையோ இரவுகள் கழித்து வந்த என் பிள்ளைக்கும் தீர்வினை கொடுக்க இந்த தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, எப்பொழுதுமே நாம் நினைப்போம் நாம் எல்லா விஷயங்களிலும் சரியாகத்தானே இருக்கின்றோம், அதன் பிறகு எதற்காக நமக்கு மட்டும் துன்பங்கள் வருகிறது என்று. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? யார் சரியாக இருக்கின்றார்களோ, யார் உண்மையை பேசுகின்றார்களோ அவர்களுக்குத்தான் தெய்வம் அதிக சோதனைகளை கொடுக்கும். ஏன் தெரியுமா? சோதனைகளை கொடுத்து இந்த வாழ்க்கையில் பல இன்னல்களை அவர்களுக்கு கொடுத்து அதன் பிறகு எத்தனையோ இடர்களையும் அவர்கள் கடந்து இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக ஒவ்வொரு துன்பங்களையும் கடந்து வர வேண்டும் என்பதனைத்தான் இந்த வராகி முடிவெடுத்து வைத்திருக்கிறேன். ஒவ்வொரு பிரச்சனைகளையும் தாண்டும் பொழுது இந்த வாழ்க்கை அவர்களுக்கு கொடுக்கின்ற அனுபவங்கள் இந்த வாழ்க்கையை காலம் முழுவதும் வாழ்வதற்கு அவர்களுக்கு போதுமானதாக இருக்கும். எதற்கும் யாரையும் தேடிச் செல்ல வேண்டிய அவசியம் வராது. எதற்கெடுத்தாலும் யாரோ ஒருவர் உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற எண்ணம் வராது. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை சரியாக புரிந்து கொண்டால் உனக்கென நான் தருகின்ற அத்தனை விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை சரிபடுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு கொடுப்பதும், நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கென ஏற்படுத்துவதும், என் நிலையிலும் உனக்கான நம்பிக்கையை ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல நேரம் என்ற ஒன்று ஒருவருக்கு வாய்க்கும் பொழுது இந்த வாழ்க்கையும் அவர்களுக்கான ஒட்டுமொத்த மன நிறைவையும் கொடுக்கும் அல்லவா? அதுபோலத்தான் இந்த வாழ்க்கை உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்க வேண்டி வருகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து நடத்துவதை போல இந்த வாழ்க்கையில் எந்த சந்தோஷங்களும் உன்னை வந்து சேர்வது கிடையாது. நான் இந்த வாழ்க்கையில் உனக்கென கொடுக்கின்ற ஒவ்வொரு வெற்றியும் எப்பொழுதும் உன்னை வந்து சேர்வது கிடையாது. இந்த நேரம் நமக்கு என்ன நடந்தது என்று எண்ணி என் குழந்தை நீ வருத்தப்பட்டதுதான் மிச்சம். ஆனால் இனி உன் வாழ்க்கை இப்படி இருக்கப் போவது கிடையாது. பல சந்தோஷங்களையும் பல இன்னல்களையும் என் குழந்தை ஒரே நேரத்தில் சந்தித்து இதுதான் நமக்கான வாழ்க்கை என்பதனை நீ உணரப் போகின்றாய். எப்படியாவது இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய். உன்னை சுற்றி வருகின்ற இந்த விஷயங்கள் இனி உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு வாழ்க்கைக்கு உன்னை நீ தயார்படுத்தி கொண்டிருக்கிறாய். எல்லாவற்றையும் கடந்துவிட்ட ஒரு வெற்றிக்கு உன்னை நீ தயார்படுத்தி கொண்டிருக்கின்றாய். உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி கற்றுக் கொடுக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. இந்த சந்தர்ப்பத்தையும் இந்த சூழ்நிலைகளையும் நாம் கடந்து வர வேண்டும். இந்த நிலையை தாண்டி நமக்கான வெற்றியை நாம் பெருமகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு
உனக்கான ஒவ்வொரு நிகழ்வுகளையும் சரியாக நீ நடத்திவிட வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை நம்மை கைவிட்டதோ, எந்த தருணத்தில் இந்த வாழ்க்கை நம்மை விட்டு விலகிச் சென்றதோ, அவையெல்லாம் மீண்டும் உன்னை வந்து சேரப்போகின்ற நேரம் உனக்கு வந்து விட்டது. உன்னோடு நான் இருப்பதை நீ உணரப்போகின்ற நேரங்களும், இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ உணரப்போகின்ற தருணங்களும் உன் கண் முன்னால் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றது. என் குழந்தையே, நம் எண்ணங்கள் இந்த வாழ்க்கையில் சரியாக இல்லை என்று சொல்லி நாம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரங்களில் நமக்கு சில விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாத ஒரு கட்டாயம் வந்து விடுகின்றது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை சரியாக புரிந்து கொண்டும், இந்த வாழ்க்கை இனி உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை சரியாக தெரிந்து கொண்டும் நீ எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். நல்ல நேரம் உனக்கு நான் கொண்டு வந்து கொடுத்திருப்பது போல இனி இந்த வாழ்க்கையும் உனக்கான மகிழ்ச்சியை ஒரு சேர கொடுக்க வரப்போகிறது. என் நேரமும் நமக்கான நல்ல நேரம் என்று எண்ணி என் குழந்தை நீ சந்தோஷப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். நான் எல்லா நொடியிலும் உனக்கு இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர உன் கைகளில் ஒட்டுமொத்தமாக கொடுக்க வந்திருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லதொரு மாற்றத்தையும் நல்லதொரு திருப்பத்தையும் நீ உணரும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி எதற்கும் கலங்காமல் இரு. எந்த சூழ்நிலைக்கும் என் பிள்ளை நீ வருத்தப்படாமல் இரு. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் இந்த வராகி என்ன வார்த்தையை உன்னை சொல்ல போகிறாள் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, நான் நடத்துவது எல்லாம் உன்னை சந்தோஷப்படுத்துவதற்கும் இந்த வாழ்க்கையின் உண்மைகளை உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்வதற்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் நாம் ஆசைப்பட்ட விஷயங்களை நாம் தொலைத்துவிடக்கூடாது. என் குழந்தையே, அம்மா பெரிதாக உன்னை எதுவும் சொல்ல போவது கிடையாது. இதை செய் அதை செய் என்று உன்னை வற்புறுத்த போவதும் கிடையாது. என் குழந்தையே, ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தை நீ உச்சரித்தால் போதும். அத்தனை தெய்வங்களையும் வணங்கியதற்கான பலன்கள் ஒரு சேர இந்த இரவில் உனக்கு கிடைத்துவிடும். என் குழந்தையே, நீ ஓம் என்று சொல்லும் பொழுது அதனை உன்னுடைய ஆழ் மனதிலிருந்து எடுத்துச் சொல்ல வேண்டும். எப்படி அம்மா ஆழ் மனதிலிருந்து சொல்வது என்று கேட்கிறாயல்லவா? என் குழந்தையே, அம்மா இப்பொழுது சொல்வதை கவனமாக கேள். ஒரு அசரீரி நிச்சயமாக நம் உடலின் உள்ளிருந்து வெளியே எழும்பும். ஓம் 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 என்று உனக்குள்ளேயே அதிர்வலைகளை ஏற்படுத்துகின்றபடி தெய்வத்தை உன் அருகில் கொண்டு வந்து நிறுத்தும்படி இந்த பிரணவ மந்திரத்தை என் பிள்ளை நீ சொல்லிப்பார். தேவையற்ற எண்ணங்கள் மட்டுமல்ல என் பிள்ளையை, உன் வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைக்கின்ற பல துன்பங்களும் ஒன்றுமில்லாததாக மாறி உனக்கு பல நன்மைகளை நிச்சயமாக இந்த வாழ்க்கை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நான் இருந்து என்ன நினைக்கின்றேனோ அதையெல்லாம் சரியாக நீ புரிந்து கொள்ளும் நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கை ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி எந்நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கைகளை ஒரு சேர கொடுத்து விடுவதோடு மட்டுமல்லாமல் தேவையற்ற எண்ணங்களையும் தேவையற்ற சிந்தனைகளையும் உனக்குள் இருந்து தூக்கி எறிந்துவிட்டு நல்ல மனநிலையோடு நமக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பத் தொடங்கி விடுவாய். இந்த வாழ்க்கை நமக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள தொடங்கி விடுவாய். எதையும் எதிர்பார்த்து நாம் இந்த வாழ்க்கையில் எதற்கும் ஆசைப்பட்டது கிடையாது. அதே நேரம் நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நாம் சரியாக உணர்ந்து
இந்த வாழ்க்கையில் நமக்கான நம்பிக்கையை உறுதியாக பெற வேண்டும் என்று யோசிப்பதிலும் நமக்கு நிச்சயமாக பல நன்மைகள் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இனி இந்த நொடி, இந்த நேரம் உன் வாழ்க்கையை மாற்றுகின்ற நேரம். ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைக்கக்கூடிய பேரதிர்ஷ்டங்களை எல்லாம் உனக்கு தெரியப்படுத்தக்கூடிய நேரம். எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் கடந்து நீ வாழ வேண்டும் என்று ஆசைப்படும் பொழுது இந்த துன்பங்கள் எல்லாமும் உன்னை விட்டு விலகி உனக்குள்ளிருந்து மிகப்பெரிய நம்பிக்கையை நிச்சயமாக வெளிக்கொண்டு வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் நடத்துவது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயங்களும் இனிமேல் நடக்கத்தான் போகின்றது. நல்ல மாற்றங்களை கொண்டு வந்தும் நல்ல திருப்பங்களை அதில் உன் முன்னால் கொண்டு வந்து சேர்த்தும் எப்பொழுதும் போல பேரதிசயங்களை நான் நடத்தி கொடுக்க தயாராகிவிட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள். என்னவெல்லாமோ உனக்குள் இருந்து மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கு கொடுக்க வேண்டி வரும் பொழுது இந்த தாயானவள் சொன்ன இந்த பிரணவ மந்திரம் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றி கொடுக்கும். உறக்கமில்லாமல் தவிக்கின்ற என் பிள்ளைக்கு நல்ல உறக்கத்தை கொடுக்கும். தேவையில்லாத எல்லா சிந்தனைகளையும் உனக்குள் இருந்து வேறறுத்து உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தடையையும் கடந்த இந்த வாழ்க்கைக்கு நாம் நம்மை எப்பொழுதும் தயாராக வைத்திருக்க வேண்டும். நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொண்டால் இனிமேல் எல்லா விஷயங்களையும் கடந்து நாம் வாழ வேண்டும் என்கின்ற பக்குவம் நமக்குள் வந்துவிடும். இந்த நொடி, இந்த நேரம் நாம் வாழப்போகின்ற பேரதிர்ஷ்டத்தின் நேரம். மேலும் மேலும் உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்க போகின்ற நேரம். அம்மா சொன்னது போல இந்த நாள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னால் நம்ப முடியாத ஒரு இரவாக உனக்கு கொடுத்து விடியலை பேரதிர்ஷ்டத்தோடு உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல நேரம் வர ஆரம்பித்து விட்ட பிறகுதான் இந்த தாயானவளினுடைய வார்த்தைகளும் உன் செவி வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றது. இனி எப்பொழுதும் எதற்கும் கலங்காமல், எந்த சூழ்நிலையை நினைத்தும் என் குழந்தை நீ வருத்தப்படாமல், உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ சரியாக தெரிந்து புரிந்து உனக்கான பெருமகிழ்ச்சியை நோக்கி உன் வாழ்க்கையின் பயணத்தை நீ சரியாக தொடர்ந்து விட்டால் அது போதும். உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். நான் நடத்துவதை நீ உணர்ந்து விட்டால் இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கான பேரதிசயத்தை நேரமும் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறது என்பதனையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அல்லவா? தேவையற்ற எண்ணங்களையும் தேவையற்ற சிந்தனைகளையும் உனக்குள் தூக்கி சுமக்காமல் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை நீ எதிர்கொள்ள துணிந்து விட்டால் போதும். இனி எல்லா மாற்றங்களுக்கும் இந்த வாழ்க்கை உன்னை தயார்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். அத்தனை விஷயங்களும் உன்னை சரிபடுத்தி கொடுக்கவும், இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை ஒரு சேர கொண்டு வந்து கொடுக்கவும் எப்பொழுதும் உன்னை தயார்படுத்தி கொண்டே இருக்கும். இனிமேலும் எதற்கும் கலங்கி நிற்காதே. எந்த நிலைக்கும் உன் வாழ்க்கையை எண்ணி வருத்தப்பட்டு நிற்காதே. என் குழந்தையே, நான் சொல்லப்போகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் மனதில் மேலும் மேலும் பல நம்பிக்கைகளைத்தான் கொண்டு வந்து கொடுத்து கொண்டு இருக்குமே தவிர ஒரு பொழுதும் உனக்குள் வேதனைகளை சேர்ப்பது கிடையாது. இந்த வாழ்க்கையை பற்றிய பல அனுபவங்களை நீ கற்றுக்கொண்டிருக்கின்றாய். இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கும் என்பதனையும் நீ சரியாக புரிந்து நடந்து கொள்கின்றாய். ஒவ்வொரு நாளும் இந்த விடியல் உனக்கு இந்த தாயானவளின் அருளோடு பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும், மிக பெரிய மாற்றத்தை உன் கண் முன்னால் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாமல் எதிர்கொண்டால் போதும். எப்பொழுதுமே உனக்கான நன்மைகளும் உனக்கான தேவைகளும் உன்னை வந்து சேர்வதை உன்னால் நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள முடியும். யாரெல்லாம் உன்னை காயப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் தெய்வம் உனக்கு துணை இல்லை என்று சொன்னார்களோ, அவர்கள் எல்லாம் இனிமேல் வாயடைத்து நிற்கப் போகின்ற நேரம் நிச்சயமாக வரத்தான் போகின்றது. இனி அத்தனையும் உன் வாழ்க்கையை தெளிவுபடுத்தி கொடுக்கும். இனி அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கைகளை சர்வ நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது.
இந்த நேரம் உனக்கு நான் சொன்னது போல அத்தனையும் மாறும். நம்பிக்கையோடு இரு. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.